ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் நம்ம உலகத்தோட ஃப்யூச்சரில் என்னென்ன டெக்னாலஜிலாம் வரப்போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே நம்ம டெக்னாலஜிஸ் எல்லாம் ரொம்ப டெவலப் ஆகிட்டுருக்கு. இனிமேல் நம்ம ஃப்யூச்சரில் வரப்போகிற டெக்னாலஜிஸ் எப்படி இருக்கும், மனித இனத்துக்கு நன்மை ஏற்படுத்துமா இல்லைனா ஆபத்தை ஏற்படுத்துமா? இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஃப்யூச்சர் டெக்னாலஜிஸ் சில பேர் நம்ப மாட்டாங்க, சில பேர் இப்படிலாம் ஃப்யூச்சரில் நடக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. இந்த வீடியோடைய எண்டில் நான் சொன்னது எல்லாமே ஃப்யூச்சரில் நடக்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸோஸ்கெலிட்டன். எக்ஸோஸ்கெலிட்டன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் விபத்தில் இல்லைனா பிறப்பில் இருந்தே ஊனமுற்றவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்படுறது தான் இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது. இன்றைக்கி வீல் சேரை யூஸ் பண்ணுற ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சன்ஸ்க்கு இன்னும் சில வருடங்களில் வீல் சேரே தேவையில்லாத நிலைமை வரும். அப்போல்லாம் ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சன்ஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் யூஸ் பண்ணி தான் வாழ போகிறாங்க. அப்படி அவங்க எக்ஸோஸ்கெலிட்டன் யூஸ் பண்ணும்போது ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் மாதிரி அவங்க தெரிய மாட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற கலிஃபோர்னியாவில் எக்ஸோபயானிக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க மனித உடலில் ஃபிசிக்கல்லி எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் அதை எக்ஸோஸ்கெலிட்டன் டெக்னாலஜி மூலமாக சரி பண்ணி அவங்க நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி ஆக்கிடுவாங்க. இந்த டெக்னாலஜி இன்னும் நம்ம நாட்டில் கொண்டு வரல, ஆனால் ஃப்யூச்சரில் இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு வரும். செகண்டு இப்போ நம்ம எல்லாருக்கும் ஆதார் கார்டு கொடுத்துருக்க மாதிரி ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் டிஜிட்டலாக ஆதார் கார்டு வரப்போகுது. அந்த டிஜிட்டல் ஆதார் கார்டில் A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் எல்லாருமே எங்கே போனாலும் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப சுலபமாக காட்ட முடியும். அடுத்தது நம்ம ஃப்யூச்சரில் நடக்க போகிற டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். அது 2050 இல்லைனா 2100 கூட நடக்கலாம். இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறோம். அங்கே என்ன மொழியில் பேசுகிறாங்க நம்மளுக்கு தெரியலை. நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படி போகணும்னு தெரியலை. இப்படி இருக்கிறப்போ நமக்கு எதுவும் தெரியாது. இதுக்காக ஃப்யூச்சரில் ஒரு டெக்னாலஜி வரப்போகுது. அது ஒரு சன்கிளாஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சன்கிளாஸ் நம்ம மூளை கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சன்கிளாஸில் நம்ம எங்கேயாச்சும் போகணும்னாலும் கரெக்டாக சொல்லிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செல்ஃப் டிரைவிங் கார். நிறைய கார் கம்பெனிஸ் இப்போ இந்த செல்ஃப் டிரைவிங் காரை உருவாக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2050 வருஷத்தில் எல்லா கம்பெனிக்கும் செல்ஃப் டிரைவிங் கார் கொண்டு வந்துருவாங்க. நம்ம ஜஸ்ட்டு காரில் போய் உட்காந்து மேப்பை மட்டும் செலக்ட் பண்ணிட்டா போதும். நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு நம்மளை சேஃபாக எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் லிமிட்டட் ஸ்பீடில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. காருக்கு மட்டும் செல்ஃப் டிரைவிங் இல்லாமல் பைக்குக்கும் செல்ஃப் டிரைவிங் 2050 கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டெக்னாலஜி நீங்கள் ஃப்யூச்சரில் வீடெல்லாம் கட்டணும்னா இன்ஜினியரோ இல்லை கொத்தனாரோ தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3D பிரிண்டர் ஹவுஸ் மெஷினை இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய வீடுனாலும் கட்டலாம் இந்த 3D பிரிண்டர் ஹவுஸ் மெஷினை வச்சு. இந்த 3D பிரிண்டர் ஹவுஸ் மெஷினை இப்போ கலிஃபோர்னியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியாவில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 3D பிரிண்டிங் ஹவுஸ் மெஷினில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வீடு கட்டுறதுக்கு ஆட்களோ யாருமே தேவையில்லை. ஒரு வீடு கட்டுறதுக்கு நிறைய நாட்களும் ஆகாது, ஒரு நாள்லேயே கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3D பிரிண்டிங் ஹவுஸ் மெஷின் பற்றி யாருமே நம்ப மாட்டாங்க, ஆனால் இது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்திலே இந்த 3D பிரிண்டிங் ஹவுஸ் மெஷின் அமெரிக்காவில் டெக்சாஸில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை வெறும் 24 மணி நேரத்தில் கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ மனுஷங்க உலகமாக இருக்கிறது 2050 இல்லை 2060 வருஷத்துக்குள்ளே ஃபுல்லாக ரோபோட் வேர்ல்டாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீடு வேலைகளுக்காக ஒரு ரோபோட் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. வீட்டில் சமைக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து நம்மளுடைய எல்லா வேலைகளுக்கும் ரோபோட் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டெக்னாலஜி ஃப்ளையிங் கார்ஸ். இந்த ஃப்ளையிங் கார்ஸை ஜப்பான் நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பற்றி சோதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஜப்பானீஸ் டெவலப்பர்ஸ் 2025 டோக்கியோ நகரத்தில் பறக்கிற ஃப்ளையிங் கார்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளையிங் கார்ஸை மிகச்சிறிய இடத்துல லேண்டிங் ஆகிற மாதிரியும் வெர்டிக்கலாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளையிங் கார்ஸை மணிக்கு 200 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளையிங் கார்ஸ்லாம் வந்துடுச்சுன்னா ரோட்டில் டிராஃபிக்லாம் கம்மி ஆகிடும். அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.